எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அல்னி, அம்மா பாத்தீங்களா? இந்த வினோ இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? அவன் பாட்டுக்கு அசால்ட்டா வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ்ல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சைன் வாங்கிட்டு போயிட்டாமா. ஆனா நிஜமாவே இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஊருக்கு போயிட்டு வந்த உடனே அவன் கண்டிப்பா வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா ஏமா வினோ இப்படி பண்ணிட்டான்? என்னைக்கும் அவன் மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன். நான் அவனை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவன் என்ன உண்மையா தானமா லவ் பண்ணான். அவனால எப்படி என்ன விட முடிஞ்சிச்சு? என்ன நடந்திருந்தாலும் நீ கையெழுத்து போட்டிருக்க கூடாது ஷாலினி. என்னமோ சம்பந்தமே இல்ல, சொத்துல கூட பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அவனை கல்யாணம் பண்ணி நீ 2 வருஷம் 2.5 வருஷம் அவன் கூட வாழ்ந்திருக்கல, அது எப்படி உனக்கு சொத்துல கொஞ்சம் கூட பங்கு இல்லைன்னு சொல்லுவான்? அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிப்பான், அவன் இஷ்டத்துக்கு உன்னை விவாகரத்து பண்ணுவானா? நீ கையெழுத்து போட்டிருக்க கூடாதுடி மா. என்ன என்னடி இப்போ உனக்கு? நான் என்னம்மா பண்றது? அவன் போலீஸ்காரங்க 2 பேரோட வந்து நிக்கிறான், பாத்தியா இல்லையா? இப்ப மட்டும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கலனா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? ஆனா ஒண்ணுமா, வினோக்கு மேல இருக்கிறது கோவம் தான். அவனால நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்போ அவன் நான் வேண்டவே வேண்டான்னு டிவோர்ஸ் நோட்டீஸோட வந்தானோ என் மனசு உடஞ்சிருச்சுமா. நான் இத்தனை நாளா ஒரு தைரியத்தோட இருந்ததுக்கு காரணம் அவன் என்னைக்கா இருந்தாலும் என்னதான் வந்து ஏத்துப்பான்னு நினைச்சம்மா. ஆனா இப்படிமா சம்பந்தமே இல்லைன்னு சைன் வாங்கிட்டு கல்யாண பத்திரிக்கை வரும்னு சொல்லிட்டு போயிருக்காமா. என்னால அதை தாங்கிக்கவே முடியலம்மா. முதல்ல நான் சொத்துக்காக கல்யாணம் பண்ணாலும் அவனை போக போக நான் விரும்பினம்மா. என் மனசுல வினோ மட்டும்தான் இருந்தான். என்னடி உனக்கு அவங்க வீட்டுல இருக்க சொத்து தானே முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. அவன் கிட்ட இருக்க சொத்து முக்கியம் தான் நினைச்சேன். அதெல்லாம் ஜாலியா நான் செலவு பண்ணதான், இல்லைன்னு சொல்லலம்மா. ஆனா இனிமே வினோ இல்லைன்னா இப்படிமா? நான் வேற எல்லார்கிட்டயும் பெருமையா என் பிள்ளை பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டிருக்கா, அவதான் சந்தோஷமா இருப்பான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். இப்ப போய் யாராச்சும் கேட்டா நான் என்னடி சொல்றது? எல்லாரும் மூஞ்சிக்கு நேராவே காரி துப்புவாங்களே. மத்தவங்களை பத்தி எல்லாம் அப்புறமா யோசிக்கலாம், நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுல நமக்கு ஏற்கனவே மரியாதை எல்லாம் மதிப்பில்ல. எப்ப பார்த்தாலும் நம்மள ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. 1 ரூபாய் கொடுக்கணும்னா கூட யோசிச்சு யோசிச்சுதாமா கொடுப்பாங்க. இனிமே நம்ம நிலைமை என்ன ஆகும்? இவங்க கிட்ட எல்லாம் எப்படி மறைக்க முடியும்? நான் கூட வினோ வந்தா அவன் கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போயிடுவான். அதனால இனிமே சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணிட்டானே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. இதுல அவன் இன்னொரு கல்யாணம் வேற பண்ணிக்க போறானா? அதனால ஏத்துக்கவே முடியல. அடுத்து ஏதாச்சும் பண்ணணுமா? இதுக்கப்புறம் என்னடி பண்ண முடியும்? உனக்கும் அவருக்கும் தான் சுத்தமா சம்பந்தமே இல்லைன்னு கையெழுத்த போட்டு கொடுத்துருக்கியே. கையெழுத்து போட்டு கொடுத்தா என்னால வினோவை மறக்க முடியாதுமா. என்னால முடியாது. என் மனசுல வினோ மட்டும்தான் இருக்கான். நான் ஒரு பிளான போட்டான், கடைசியில இப்படி ஆயிடுச்சு. என்னடி பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத ஷாலினி, ஏதாச்சும் பண்ணலாம். ஆனா ஒண்ணுமா, என்னை பத்தி கவலைப்படுறது நீ மட்டும்தான். இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல பாசமும் இல்ல, அக்கறையும் இல்லல்லம்மா. வினோ என்கிட்ட கையெழுத்து வாங்குறப்ப கூட அத்தை மாமா வாயை திறந்து எதுவுமே சொல்லலல்லம்மா. அந்த இடத்துல கூட இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு நான் யோசிச்சு கூட பாக்கலாமா. நீ சொன்னது ஒரு வகையில கரெக்ட் தாமா. எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுல இவங்க எல்லாருக்குமே பொறாமதாமா. எப்படா இந்த வாழ்க்கை போகும்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க போல. இப்ப எல்லாருக்கும் குழுக்குழுன்னு சந்தோஷமா தானமா இருக்கும். அதுதானே ஷாலினி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு தாண்டி பெத்த வயிறு எரியுது. என் பிள்ளை இப்படி தனி மரமா வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சமாச்சும் அது மாதிரி எல்லாம் அக்கறை இருக்கா? அவங்களுக்கு என்ன நல்லா சந்தோஷமா குழந்தை குட்டின்னு இருக்காங்க. அதை பாக்குறப்ப தாண்டி வயிறு எரியுது. ஆனா ஒன்னடி, பெத்த வயிறு எரிஞ்சு சொல்றேன். என் பிள்ளை அழுகிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, அவ ஒவ்வொருத்தையும் அழுவாங்கடி. அவங்களும் கஷ்டப்படுவாங்க. என் பிள்ளை கஷ்டப்படுற மாதிரியே கஷ்டப்படுவாங்க. யாருக்கும் உன் மேல அக்கறை இல்லைன்னு எனக்கு தெரியும் ஷாலினி. ஆனா நீ கவலைப்படாத, நான் உன் அம்மாடி. உன் மேல எனக்கு அக்கறை இல்லையா என்ன? அவரு சொன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாரா? அது எப்படி பண்றாருன்னு நானும் பாக்குறேன்டி. ஆனா அம்மா, நான் பாத்துக்கிறேன் ஷாலினி, நீ கவலைப்படாம தூங்கு.
என் போனை எங்கெல்லாம் தேடிட்டு வந்துட்டேன், எங்க வச்சேனே தெரியலையே. சைலண்ட்ல எது போட்டுட்டு இருப்பனோ. அதான் அவர் போன்ல இருந்து கால் பண்ணாலும் ரிங் போகுது, ஆனா சவுண்டே வர மாட்டேங்குது. எங்க இருக்குன்னு தெரியலையே. அனிதா, அனிதா, அம்மா. என்ன அனிதா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன், இங்கதான் இருக்கியா? இந்தா, அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அங்க வச்சேன், எடுத்துட்டு போய் சாப்பிடுன்னு சொன்னா அது கொண்டு வந்து கையில கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்ற. இந்தா சாப்பிடு. சாப்பிடுறேம்மா, நானே வந்து எடுத்திருப்பேன்ல. ஏய், எப்ப இருந்து உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ வரவே மாட்டேன்ற. அதான் நானே கொண்டு வந்துட்டேன். என்ன தேடிட்டு இருக்க? மா, என் போனை காணோம், பாத்தீங்களா? போனா? ஏய், இங்க ஏதோ ஒரு போன் இருக்கு பாரு, ஆனா இது உனது மாதிரி தெரியலையே. ஆமா, இந்த போன் யாருது? அது யாருதா இருந்தா என்ன, இந்தா நான் இங்க வச்சுட்டு போறேன், எடுத்து சாப்பிடு. சரிங்கம்மா. இது யார் போனு? டிவில கனெக்ட் ஆயிருந்துச்சு. என்ன போனா இருக்கும் இது? பார்த்தா அந்த ஷாலினி போன் மாதிரியே இருக்கே. இவ எதுக்கு போனை டிவில கனெக்ட் பண்ணிருக்கா? என்னவா இருக்கும்? இவளுக்கு எல்லார் கூடயும் சேர்ந்து உட்காந்து டிவில படம் பார்க்குற பழக்கம் கூட கிடையாது. யார் கூடயுமே ஒட்ட மாட்டா. ஆனா இவ போன் எதுக்கு டிவில கனெக்ட் பண்ணியிருந்தா? ஏதோ இடிக்குதே. இவங்க எல்லார்கிட்டயும் ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாங்கல்ல, ஒருவேளை இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? போன் ஓபன் பண்ணி பாப்போமா? ஏதாச்சும் பேட்டர்ன் போட்டு வச்சிருந்தானா? சரி பாப்போம். நான் கூட பெருசா ஏதாச்சும் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பானா? நார்மலா எஸ் ஒரு பேட்டர்னு. என்னடி நீ போன் லாக் இப்படி இல்லாம பண்ணி வைப்ப? சரி, எப்படியோ நீ வச்சது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னவா இருக்கும்? ஏதோ போட்டோஸ் எல்லாம் கனெக்டட்ல இருக்கு. இது இது வைஷு கவின். அடி பாவி, இததான் எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டலான்னு கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலோ. ச்சே, என்ன இப்படி இருக்காங்க? இதெல்லாம் காமிச்சா அம்மாக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நானே பொறுமையா எப்படியாச்சும் எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்ன வேலை பார்க்கணும்னு இருந்திருக்கா. கடவுளே, நல்ல வேலை அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இல்லனா இந்நேரம் இது போட்டு காமிச்சு ஐயோ அம்மா என்ன ஆயிருப்பாங்க. நான் கூட உன்னை நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்டி. இப்படி ஆயிடுச்சு பாவம். என்னதான் அவ பண்ணாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஆயிடுச்சு. நம்ம எப்படியாச்சும் அத்தை மாமா கிட்ட பேசி அவளோட லைஃப சால்வ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி ஒரு வேலை பார்க்க இருந்திருக்கல. யாருமே இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்துடக்கூடாது. யாராச்சும் ஒரு சின்னதா பண்ணா கூட அதை அப்படியே போட்டு கொடுத்து குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்கணும். அதுதானே அம்மாவும் பொண்ணும் ஆசைப்படுறீங்க. எவ்வளவு பட்டாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கல்ல. நானும் ஒவ்வொரு முறையும் நீ திருந்துவேன்னு நினைச்சேன். ஆனா நீ திருந்தவே மாட்டல்ல. இனிமே உன்னை பத்தி நான் எதுக்கடி கவலைப்படணும்? இதுக்கப்புறமும் இதை அப்படியே விட மாட்டேன். எப்படி உனக்கு இந்த போட்டோஸ் இருக்குன்னு நானும் பாக்குறேன். மொத்தத்தையும் டெலீட் பண்றேன்டி. நீயா சொல்லி இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி இதுக்கான முயற்சிய நானே எடுக்கிறேன். என் தங்கச்சியை வாசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். உன்னை இதுக்கப்புறமும் நான் சும்மா விடவே மாட்டேன். இது என்ன? வேற என்னமோ போட்டோஸ்லாம் இருக்கு. என்னது இது? ஏதோ பர்ஸ் மாதிரி இருக்கு. இதை எதுக்கு போட்டோ எடுத்து வச்சிருக்கால யாருக்கு தெரியும். சரி, இங்கே வச்சுட்டு போலாம். வைஷு, என்ன மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. காலையில இருந்து ஒரே அழுகையா இருந்த, இப்ப என்னடியாச்சு? அண்ணி பேசிட்டாங்கன்னு உடனே ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. ஆமா கவின், அப்பா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்க தெரியுமா. அக்கா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறமேனு மனசுல ஒரு உறுத்தலாவே இருக்கும். ஆனா அவளுக்கு விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோவப்பட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப என் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. அவளும் என்ன மன்னிச்சுட்டா. அது மட்டும் இல்ல கவின், அக்காவே ஸ்டெப் எடுத்து அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கா. அம்மாவை எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா தெரியுமா. பாரா, அதான் என் முட்டைக்கண்ணி இவ்வளவு சந்தோஷமா இருக்காளோ. கவின், இதுக்கப்புறம் எனக்கு பயமே இல்ல. எதுவா இருந்தாலும் அக்காவே பாத்துப்பா. மாமா இருக்காருல்ல, எல்லாருமே நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அம்மா கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு தான் தெரியல. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயமே இல்லைன்னு சொல்ற, பயமா இருக்குன்னு சொல்ற. எந்த ஸ்டேட்ல தான் இருக்க? இன்னும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே இருக்க, கரெக்டா? பயப்படாத. அதான் அண்ணி எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, ஜாலியா ஃப்ரீயா இருமா. ஆமா கவின். ஆனா ஒண்ணு வைஷு, எப்படியும் அண்ணா அண்ணி நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா சீக்கிரமாவே டும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆவலா வெயிட் பண்றேன்னு தெரியுமா?
நமக்கு கல்யாணம் ஆகுற நாளுக்காக தாண்டி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். என் முட்டைக்கண்ணியும் நானும் ஒன்னா இருக்கணும். ஜாலியா நம்ம லைஃப சந்தோஷமா லீட் பண்ணணும். எவ்வளவு கனவுகள் இருக்கு தெரியுமா? நீயும் நானும் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கனவு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன்டி. என்னடி கிண்டலாம்? அப்புறம் இவ்ளோ ஆசைப்படுறதெல்லாம் ஓவரா தெரியல உங்களுக்கு? முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா நினைச்சதெல்லாம் ஒன்னொன்னா நடக்கும். ஆமா ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கவின் எப்படி இருக்க போறான்னு பார்க்க தானே போறேன். ஏன் எப்படி இருக்க போறீங்க? இப்படியே தானே இருப்பீங்க. அடி பாவி, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ எப்படியேவா இருக்க முடியும்? அப்போ வேற மாதிரி கவினை பாப்ப நீ. அப்படி ஓகே ஓகே. விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு அப்புறம் முட்டைக்கண்ணி, என்ன சார் லுக்கே சரியில்லையே. ஞாபகம் இருக்குல்ல? பார்ட்டிக்கு வேற போக போறோம். என்ன ட்ரெஸ் போட போறேன்? இது என்ன கேள்வி? நார்மலா எப்பயும் ஆபீஸ்க்கு வர மாதிரி தான் வர போறேன். ஸ்பெஷலாலாம் எப்படியும் வர மாட்டேன்ப்பா. ஏய், அது எப்படி? இங்க பாரு, நாம நார்மலா ஆபீஸ்க்கு போற மாதிரி போக கூடாது. பிகாஸ் நாம பார்ட்டிக்கு போக போறோம். அந்த பார்ட்டியே உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால என் பட்டர்ஃப்ளை, என் முட்டைக்கண்ணி நல்லா அழகா கியூட்டா வந்தா தானே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, பார்ட்டில உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸா? எனக்கா? என்ன கவின்? சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன். அப்புறம் இப்படி கேட்டா எப்படி? நாளைக்கு பார்ட்டில தெரிஞ்சுக்கோ. இப்ப என்னால சொல்ல முடியாதுப்பா. ஓகே. வெயிட் பண்றேன். சரி, இங்க பாரு, உனக்காக ஒரு ட்ரெஸ் நானே எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு அது கொடுக்குறேன். அது போட்டுட்டு வா பார்ட்டிக்கு. அதுதான் அழகா இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா எல்லாருமே அந்த மாதிரி கிராண்டா தான் வருவாங்க. நீ இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் பார்ட்டிஸ்லாம் அட்டென்ட் பண்ணது இல்லைல்ல? எல்லாரும் எப்படி வருவாங்க தெரியுமா? அதனாலதான் சொல்றேன். கவின், ஆனா வீட்ல இருந்து அப்படி ரெடியாகி போனா அம்மா எப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அம்மா கேட்பாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியோ ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கோ. ஆனா நான் சொல்ற மாதிரி தான் ரெடியாகி வரணும். ஓகேவா? கவின், நீங்க ரொம்ப பண்றீங்க. ஒன்னும் ஈஸியா செஞ்சிடுறீங்க. அது பயந்து பயந்து போடுறது எனக்கு தான் தெரியும். ஏய், என்னடி பயம் உனக்கு? இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது, பயப்பட்ட சரி. இப்பதான் அன்னிக்கெல்லாம் தெரியும்ல. அண்ணி எது வாங்கி கொடுத்தாங்கன்னு போய் சொல்லு. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி பண்ணிட்டு இரு. அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. நீ தின்னுங்கனாலும் விட மாட்டேன். எனக்கு தெரியாத. நாளைக்கு உனக்காக அழகா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் போட்டுட்டு வரேன். புரியுதா? சரி கவின். இந்த சரின்னு ஒரு வார்த்தை வாங்கறதுக்குள்ள அப்பா என் உயிரே போயிட்டு வருதுமா. எப்படிதான் உன்னெல்லாம் சமாளிக்க போறேனோ எனக்கு தெரியல. போங்க கவின். சரி சரி, அந்த டாபிக்லாம் முடிஞ்சிருச்சு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பத்தியா? அடுத்து நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீ குடுன்னு ஓடணும்னு தான் நினைப்ப. அதுக்கு முன்னாடி ம்? சீக்கிரம்டி, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. அப்புறம் போற அவசரத்துல நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் சீக்கிரம். கவின், விளையாடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. என்ன விடுங்க. வைஷு வைஷு ப்ளீஸ் டி. சோ. சரி. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான். போதும் போதும், ஒண்ணு போதும். வாழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி. பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி. கொண்ட காலு தவப்பும் முக்கு வனப்பும் என்ன கிறுக்குன்னு சிரிக்குதடி. காட்டு சிரிக்கி காட்டு சிரிக்கி அருகாட்டு சிரிக்கி. ஹலோ மேடம், என்னாச்சு உனக்கு? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எதையோ யோசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கேன். என்னாச்சு நித்யா? இல்ல, இன்னைக்கு வீட்ல நடந்தது பத்தி தான். வீட்ல என்ன நடந்துச்சு? என்னங்க நீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சாதாரணமா இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமாவா? நான் எதுக்காக கஷ்டப்படணும்? என்னங்க பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணோட லைஃப்ல அப்படியா? என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்படிலாம் நீங்க பேசுற ஆளே கிடையாது. யாருக்கும் சின்னதா ஏதாவது கஷ்டம் வந்தா கூட துடிச்சு போயிடுவீங்க. இன்னைக்கு என்ன இப்படி பேசுறீங்க? அப்புறம் நான் வேற எப்படி நித்யா பேசணும்? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணோட லைஃப பத்தி யோசிக்கணும். அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய டிசிஷன் அவர் எடுத்திருக்க வேண்டாம். வேற ஏதாச்சும் தண்டனை கொடுத்திருக்கலான்னு தான் தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தெரியுமா தோணுது? இவ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை நித்யா. உனக்கு தெரியுதா இல்லையா?
ஒரு ஹஸ்பண்ட் நம்ம மேல கோவமா இருக்காங்கன்னு வை, அந்த கோவத்தை எப்படி சரி பண்ணணும் தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவங்க அப்படியா இருந்தாங்க? அத பத்தி கொஞ்சமாச்சும் கேர் எடுத்துக்கிட்டாங்களா? நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. கிட்டத்தட்ட 2-3 மாசமா அவ இதே வீட்ல தான் இருக்கா. ஆனா ஒரே சின்ன விஷயத்துக்காச்சும் அவ ஃபீல் பண்ணி நீ பாத்தியா? அதாங்க எனக்கு புரியவே இல்ல. எப்படி அவங்களால சாதாரணமா இருக்க முடியுது? நானும் அக்காவும் கூட பேசியிருக்கோம். அவங்க கொஞ்சமாச்சும் திருந்துவாங்க. ஆனா எல்லாரும் பேசி வச்சிருந்தாங்க தெரியுமாங்க. அவன் கொஞ்சமாச்சும் திருந்துனா நாமளே போய் அண்ணா கிட்ட பேசலாம். கண்டிப்பா அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலாம்லாம் நினைச்சாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் கூட திருந்தவே இல்ல. அதான் உனக்கே தெரியுதே கொஞ்சம் கூட திருந்தலன்னு. அப்போ நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? உனக்கெல்லாம் தெரியாது நித்யா. அண்ணாவ நீ மேரேஜ்க்கு அப்புறம் இருந்து தான் பாக்குற. அவரு மேரேஜ்க்கு அப்புறம் இருந்தே நிறைய சேஞ்ச் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாவ நீ பார்த்ததில்ல. அவரு எப்படி இருக்க மனுஷன்னு உனக்கு தெரியுதா? ஆனா அந்த 2 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா? பாக்குறவங்க எல்லாம் அவளை எவ்வளவு அவமானமா பேசுவாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் நாங்க நேர்ல பார்த்திருக்கோம். அண்ணாவை ஒரு விஷயமும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு இருக்கும் நித்யா. இந்த வீட்ல சந்தோஷமே இல்லாம தான் இருக்கும். அனிதா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணா பழைய மாதிரி இருக்காரு. எங்களுக்கு இப்பதான் எங்க அண்ணாவை பார்க்க பிடிச்சிருக்கு. ஆனா அப்ப கூட இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அதை நினைச்சு வருத்தப்பட்டதே இல்ல. எங்க அத்தை எவ்வளவு சந்தோஷமா சுத்துவாங்கன்னு தெரியுமா? ஒரு துளி வருத்தம் கூட அவங்க முகத்துல இருக்காது. இப்ப சொல்லு, என்னால எப்படி அவளுக்காக போய் பேச முடியும் நித்யா? எங்க மனசுலயும் காயங்கள் இருக்குதானே. நாங்களும் மனுஷங்க தானே. நாங்க ஒண்ணும் தெய்வம் கிடையாது எல்லாத்தையும் மன்னிப்போம் மன்னிப்போம்னு இருக்கிறதுக்கு. புரியுதுங்க. சரி, இப்ப எதுக்கு நம்ம அவங்கள பத்தி பேசிட்ட? நாம 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு போய் தூங்கலாம். பாத்தியா, இதுதான் என் நித்யாங்கிறது. நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசின உடனே அந்த டாபிக்கே மாத்திட்டு என்ன அடுத்த நிமிஷம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இதே மாதிரி சந்தோஷம் தானே எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே எதிர்பார்ப்பாங்க. நீயே சொல்லு. கரெக்ட் தான். சரி, அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். சரி, அத பத்தி நாம பேச வேண்டாம். அப்போ வேற என்ன பேசலாம்? வேற என்ன? அடியே. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா? என் ஆதி மாமா நிறைய கெட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரு. ஆனா இப்பெல்லாம் இப்படி மட்டும்தான் பேசுறீங்க. எப்படி பேசுறேன்? போங்க சும்மா. ஏன் என் பொண்டாட்டி மேல தானே பாசமா லவ்வா பேசுறேன். அது பிடிக்கலையா என்ன? உனக்கு பிடிக்கலனா சொல்லிடு. இதுக்கப்புறம் அப்படி பேச மாட்டேன். இல்ல இல்ல, எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிச்சிருக்கு. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா நீங்க இப்படி பேசட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரா, இவ்வளவு ஆசை இருக்கு மனசுல. ஆனா சும்மா இந்த மாதிரின்னு பேச வேண்டியது. சரி நித்யா, கிளைமேட் செம்மையா இருக்கு பத்தியா? ஆமாங்க, நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன? உன்கிட்ட கேட்டாலாம் எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும். அதான் பெர்மிஷன் கேக்குற மாதிரி ஐடியாவே இல்ல. நானே எடுத்துக்கிறேன். என்ன? ஆடி, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியது. நித்யா வர வர ரொம்ப கெட்ட பிள்ளை ஆயிட்டா. ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை. விவரமேதும் அவள் அறியவில்லை. என்னை இருந்த போதும் அவள் எனதில்லை. மறந்து போய் நீங்க ரொம்ப மோசம். யாரு? நானு? ஆமா, சும்மா சும்மா இப்படிலாம் போங்க. எங்க இருக்குன்னு கூட இப்பெல்லாம் நீங்க பாக்குறதே இல்ல. யாராச்சு பார்த்தா என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதெல்லாம் இந்த டைம்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பாட்டுக்கு அமைதியா போயிடுவாங்க. சோ இந்த ஆதிக்கு அதை நினைச்சு எந்த பயமும் இல்ல. சரிதான். சரி பொண்டாட்டி, அப்புறம்? அப்பா, அப்புறம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம்னு அடுத்து நீங்க எங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரூமுக்கு போறேன்ப்பா. 2 பேரும் சேர்ந்தே போலாம். எனக்கு தூக்கம் வருது. சரிங்க, வாங்க போய் தூங்கலாம்.